நாடு முன்னேற யார் பங்களிப்பு அவசியம்? வாக்களிக்கும் வாக்காளர்களா, போட்டியிடும் வேட்பாளர்களா, அதிகாரமிக்க அதிகாரிகளா? இப்போ நான் எடுத்துக்கிட்டு வந்த தலைப்பு என்னன்னா, அதிகாரம் உள்ள அதிகாரிகள் இருந்தா தான் நாடு முன்னேறும். அப்ப என்ன அதிகாரம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறப்ப, உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு உடனே மைண்ட்ல அப்சர்வ் ஆயிடும். எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஈரான்ல மிகப்பெரிய கடும் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சந்தேகம், என்னடா இந்தியாவில் இருந்து திடீர்னு ஈரானுக்கு போயிட்டேன்னு கேட்காதீங்க. ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த போர்ல அந்த ஈரான்ல உள்ள எண்ணெய் வளங்களை ஆட்டையை போடுறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? உன் நாட்டுக்குள்ள நீ அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி வம்பிழுத்து சமாதானத்துக்கு போன நிலையிலையும் அதை சரி கட்டிட்டு முத நாளே குண்டை போட்டு முக்கிய தலைவர் உச்சபட்ச தலைவர் கொமேனியை கொன்றுச்சு. ஆனா அந்த கொமேனி என்ன பண்ணாரு? சில தினங்களுக்கு முன்னாடி பேசினாரு, நான் நாளைக்கு இறந்துடலாம். ஆனா இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் 31 மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் அதிகாரம் உள்ள சுயமான அதிகாரிகளா நீங்க செயல்பட்டு இந்த நாட்டை காப்பாற்றணும்னு ஒரு உத்தரவு போட்டாரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? குண்டு துளைக்கப்பட்டு இறந்த உச்ச தலைவர் குமேனி இறந்துட்டாரு. 2 மணி நேரத்துக்கு பிறகு அஞ்சலி நடத்தல, மெழுகுபத்தி ஏத்தல, அஞ்சலி கூட்டம் போடல. எடுத்தா ஆயுதத்தை தாக்கினா அமெரிக்காவை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கதிகலங்கி நின்றான். எப்படிடா இது முடியுதுண்டு? இன்னைக்கு அந்த போர் தொடருதுண்டா. யாரு காரணம் தெரியுமா? இறந்து போனாரு அந்த உச்சபட்ச தலைவர் கொமேனி. அவர் சொன்னாரு, நான் நாளைக்கு இறந்து விடலாம். இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அதிகாரம் உள்ள அதிகாரிகளிலே உங்களுடைய கைரங்களிலே இருக்கிறது. நீங்கள் சுயமாக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். உச்சபட்ச தலைவர் இருந்து என்ன உத்தரவிட்டால் என்ன செய்வீர்களோ, உங்கள் மனசாட்சி எதை சொல்கிறதோ, எது உங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதை நிச்சயமாக செய்யுங்கள். அது இந்த நாட்டுக்கு நல்லது என்று சொல்லி அவர் இட்ட ஆணையை அவர் இறந்து அவர் சடலத்தை கூட பாராமல் அந்த நாட்டை பார்த்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈரானுடைய அந்த அதிகாரிகளை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். அதிகாரம் உள்ள அதிகாரிகள் வந்தால்தான் இந்த நாடு முன்னேறும். சிறப்புங்க. ஒரே ஒரு விஷயம் இப்பதான் நமக்கு தெரியுது, இந்த சண்டை எதுக்கு வந்துச்சுன்னு. பெட்ரோல் ஆட்டையை போடுறதுக்காக வந்துச்சான். அண்ணன் சொல்றாரு, இதுதான் கான்செப்ட். உண்மை. நல்ல தலைவர்கள் வந்தால் ஆட்டையை போடுற வேலை நடக்க முடியாது. அதனால முக்கியமான விஷயம், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல அதிகாரிகள் உருவாக வேண்டும் என்பதுதான் ஈரான் போர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயம். அது இப்ப நீங்க எல்லாம் படிக்க வந்திருக்கிற கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிச்சயமா எதிர்கால தலைவர்கள்லாம் நீங்க தான். நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டில் இருக்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம நாட்டை காப்பாற்றணும், நேர்மையா இருக்கணும், இந்த நாட்டு மேல பற்று இருக்கணும், இந்த நாட்டுக்கு ஒண்ணுண்டா நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணுங்கிற உணர்வோடு நீங்க செயல்படணும். இந்த முதல் சுற்றுல கேட்டுக்கிட்டு அடுத்த சுற்றுல நிறைய பேச போறேன். ரொம்ப பேருக்கு ஆப்பு வைக்க போறேன். வாய்ப்பு கொடுத்த நன்றி, வணக்கம். அரசியல்னாலே ஆப்பு தான். இவர் வேற தனியா ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம நினைக்கிறது இந்த ஏபிபி ஆப், அந்த ஆப்பை நினைச்சுக்கிடுவோம். தேங்க்யூ சார், நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள்ண்ணே. ஐயா, நான் ஒரு ஜென்சி கிட். எனக்கு அரசியலும் தெரியாது, அதில் இருக்க ஊழலும் அவ்வளவா உங்க அளவுக்கு தெரியாது ஐயா. அனுபவம் உள்ள நீங்களே சொல்லுங்க. அது எதுக்கு என் அளவுக்கு தெரியணும்னு சொல்றீங்க? தெரியாதுன்னு நிப்பாட்டினா பரவாயில்ல, உங்க அளவுக்கு ஊழல் தெரியாதுன்னா எவ்வளோ கேவலமான வார்த்தை பாருங்க பாஸ். இந்த அம்மா மேடை ஏறி பேச வச்சிருக்கு, நாச்சியார் பேசுகிற பேச்சை பாருங்க. அனுபவம் உள்ள நீங்களே சொல்லுங்க ஐயா. ஒரு சாப்பீஸ் தயாரிக்கிற நிறுவனம் அதற்கான விலையை அந்த கம்பெனி தான் நிர்ணயிக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கிற நிறுவனம் அதற்கான விலையையும் அந்த கம்பெனி தான் நிர்ணயிக்குது. ஒரு சாதாரண கர்ச்சீஃப் அதை தயாரிக்கிற நிறுவனம் கூட அதோட விலையை அந்த கம்பெனி தான் நிர்ணயிக்குது. ஆனால் அந்த உலகத்துக்கே சோறு போகிற விவசாயி தன்னோட விவசாய பொருளுக்கு விலையை நிர்ணயிக்க முடியுதாயா? அருமை அருமை அருமை. அப்படி இருக்கே நம்ம நாட்டோட நிலைமை. இதுக்கு யார் காரணம்? இந்த வேட்பாளர்களும் அதிகாரிகளும் தானேயா. இதற்கான ஒரு சட்டத்தை ஏற்றுனா நாங்கள் ஏன் வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போகிறோம்? அதனால தான் சொல்கிறேன், இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்களிப்பது வாக்காளரையே நாங்கள் தான் ஐயா. அமெரிக்காக்காரன் சொல்கிறான் இந்த உலகத்திலே தலை சிறந்த நாடு நான் தான். பிரான்ஸ்காரன் சொல்கிறான் இந்த உலகத்திலே தலை சிறந்த ஜனநாயக நாடு நான் தான். ஆனால் வரலாறை புரட்டி பார்த்தா சுதந்திரம் கிடைச்சி 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு ஓட்டு போகிற உரிமையை கொடுத்துருக்கான் அமெரிக்காக்காரன். பிரான்ஸ்காரன் 140 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு ஓட்டு போகிற உரிமையை கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் பெற்று 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமைச்சு அதே வருஷத்தில் பெண்களும் ஆண்களும் சமமாக ஓட்டு போடலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. உண்மையிலே மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. உலக நாடுகளில் சிறந்த நாடு, தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடு இந்திய நாடு. இது அப்படி இப்படின்னு பல பேர் பல சொல்லலாம். உண்மையில் ஆண் பெண் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்று சொல்லி சுதந்திரம் கிடைத்த முதல் நாளிலிருந்து கொடுத்த பெருமை இந்தியாவுக்கு மட்டும் உண்டு. வாழ்த்துக்கள். அதனாலதான் சொல்றேன், ஒரு வாக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அதுதான் நாளைய அரசாங்கத்தோட அடித்தளம். கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இங்க வேட்பாளர் கோடி கோடி அடிச்சாலும் அதிகாரிகள் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்களிப்பது வாக்காளர் ஐயா நாங்க தான் ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நம்ம அழகா சொல்லிக்கிட்டாங்க. வேட்பாளர் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதிகாரிகள் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் டிஃபரன்ஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுமா? வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. ஐயா, என்னோட பெயர் சஸ்ரீனா பிர்தோஸ். நான் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஐயா, உங்களுக்கே தெரியும், வள்ளுவர் இந்த உலகத்துக்காக 9 இயல்கள் ஏற்றி இருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது எது தெரியுமாயா? அரசியல் தான். நாம நினைக்கிற மாதிரி அரசியல்னா ஏதோ ஒரு தேர்தலுக்கானது கிடையாதுங்க. அரசியல்ங்கிறது நம்ம வாங்குற சின்ன சின்ன பொருள்ல இருந்து நம்ம கற்கிற கல்வி, நம்ம பார்க்கிற வேலை, இவ்வளவு ஏன் நம்ம வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான செய்தி. அரசியல் அனைத்திலும் உள்ளது, நமக்கு தான் தெரியல. மிகப்பெரிய விழிப்புணர்வு பேச்சு. வாழ்த்துக்கள் ஐயா. அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அரசியல் தாங்கய்யா ஒரு நாட்டோட முன்னேற்றத்தையும் தீர்மானிக்குது. அதனாலதான் ஒரு போட்டியிடுற வேட்பாளர்களோட பங்களிப்பு தான் அவசியம்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்க, வாக்காளருங்கிறவங்க மாற்றத்தை விரும்புறவங்க, அதிகாரி போடப்பட்ட திட்டத்தை செயல்படுத்துறவங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் இடையில ஒரு வேட்பாளர் இல்லனா இது ரெண்டுமே காணாம போயிருங்கய்யா. வளர்ச்சிங்கிறது ஒரு சிலர் மட்டும் வளர்ந்து கொண்டிருப்பதும் மற்றொரு சிலர் தேய்ந்து கொண்டிருப்பதும் இந்த நாட்டோட முன்னேற்றம் கிடையாது. இந்த நாட்டோட முன்னேற்றம் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? நம்ம ஒவ்வொருவரோட வீட்டு வாசல்ல இருக்க நிம்மதியில தான் ஆரம்பிக்குது. ஏன்னா காலையில எழுந்து வேலைக்கு போற ஒருத்தவங்களுக்கு முறையான சாலை பாதுகாப்பு கிடைச்சிருக்கா, அது வளர்ச்சி. ஒரு அரசு பள்ளியில படிக்கிற ஒரு ஏழை குழந்தைக்கு முறையான கல்வி கிடைக்குதா, அது வளர்ச்சி. ஒரு தாய் தன்னோட பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்காங்களா, அது வளர்ச்சி. இப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் யாரு கையில இருக்குன்னா போட்டியிடுற வேட்பாளரோட கையில தாங்கயா இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கலாம், ஏன் அதிகாரி வேலை செய்யலையா அப்படின்னு. ஆனா அதிகாரம் என்பது மேலிருந்து கீழே பார்ப்பது, ஆனால் தேவை என்பது கீழிருந்து மேலே செல்வது. இது ரெண்டுமே சந்திக்கிற புள்ளியில நிக்கிறவங்க தாங்கயா போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளரும். நாம நினைக்கிற மாதிரி வேட்பாளருங்கிறவங்க எலெக்ஷனுக்காக சின்ன சுமப்பவர்கள் கிடையாது. அவங்க தான் ஒரு தொகுதியோட நம்பிக்கை சின்னமா இருக்கிறவங்க. அதனால ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு போட்டியிடுற வேட்பாளர்களோட பங்களிப்பு தாங்கயா அவசியம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அரசியல் அனைத்திலும் உள்ளது என்பது முக்கியம். அதனால தான் அரசியலை செயல்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவார்கள். சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். மனிஷா, ஸ்ரீ பாரதி காலேஜ் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஐயா, என் ஒரு ஆள் ஓட்டுனால என்னையா நடக்க போகுதுன்னு எத்தனையோ பேர் கேட்குறாங்க. ஆனால் அந்த ஒரு ஓட்டோட முக்கியத்துவத்தை இந்த ஒரு ஓட்டு பேச போகுதுங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஒரு குழந்தை இருக்கா? இருக்கு. நான் கூட ஒரு சில கட்சியில் ஓட்டு இல்லாத விசில் அடிச்சுட்டு இருப்பேன், அதை நினைச்சேன். இல்லைங்க ஐயா, 19 வயசு. வாழ்த்துக்கள். அது எப்படிங்க ஐயா, கரெக்டாக எலெக்ஷன் டைமில் மட்டும் சுற்றி சுற்றி வந்தீங்க சுத்தல்ல விட்டுட்டு போனீங்கன்ற மாதிரி ஒவ்வொரு தலைவரும் எங்களை சுற்றி சுற்றி வராங்க ஐயா. எதற்காக? ஒரே ஒரு ஓட்டுக்காக. அவ்வளோ அழகா இருக்கீங்க சார். அந்த வாக்காளர் அவ்வளோ அழகா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஒரே ஒரு ஓட்டுக்காக ஐயா. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து 18 வயது ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு ரைட்ஸ் தான் ரைட் டு ஓட். அந்த ரைட் டு ஓட்டை நீங்களோ இல்லை நானோ இல்லை மக்களோ கொடுக்கப்படாது. அது அரசாங்கமாக ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து 18 வயது ஆனதுக்கப்புறம், அதாவது 18 வயது முடிந்து அதுக்கப்புறம் கொடுக்கப்படுற ஒரு ஓட். அப்போ அது எவ்வளோ பொக்கிஷமான ஓட்டு சொல்லுங்கள். அப்போ நம்ம சும்மா ஒருத்தர் பணம் தராரு, பரிசு தராரு, பொருள் தராருன்னுக்காக ஓட்டு போடக்கூடாது. சிந்தித்து அந்த தலைவர் வந்தால் நமக்கு வேண்டியது செய்வாரா, எல்லா மக்களுக்கும் இணைந்து நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வருவாரா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் அதை யோசித்து ஓட்டு போடணுங்க ஐயா.
நான் ஒரு ஊரில் பார்த்தேங்கய்யா, கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா அந்த குடும்பத்துக்கு பணம், துணிகள், ஸ்வீட்டு அந்த மாதிரி ஒன்னொன்னையும் கொடுத்து மக்களை வந்து கண்ணால் பறிக்கிறாங்க. இது வந்து மக்களோட தப்பு தான். ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்களோ, நிறைய இருக்குங்க. குவாட்டரும் கோழி பிரியாணி வரும் பாருங்க. ஆமாங்கய்யா, நீங்க சாப்பிடாதனால தெரியல உங்களுக்கு. ஆமாங்கய்யா, ரைட், சாப்பிட்டவங்கள கேளுங்க. ரைட், ஆமாங்க ஐயான்னு வேற சொல்லுது. இல்லைங்க கூட சொல்ல இல்லைங்கய்யா, அது நடக்குது. சும்மா நான் சொல்ல முடியாது, அது நடக்குது. ஆனா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, சும்மா ஒருத்தவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு சலுகையோ இல்லை ஒரு பொருள்களோ கொடுக்கறதுனால கண்மூடித்தனமா ஒரு ஓட்டை போட்டக்கூடாது. அந்த ஓட்டு கிடைக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகுது, அப்போ அது எவ்வளோ முக்கியமானது, எதற்காக? நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. அதனால நாடு முன்னேற முக்கிய பங்களிப்பு வந்து வாக்காளர்கள் மட்டும்தாங்க ஐயா. நம்ம ஓட்டு போடுறவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள். நாடு முன்னேறுவதற்கு காரணமாக இருப்பது அதிகாரிகள் அப்படின்ற தலைப்பு தாங்க நான் பேச வந்திருக்கேன். எல்லாருமே இங்கே வந்து சொன்னாங்க, மக்கள் ஓட்டு போடாம அதிகாரிகள் வந்துட்டாங்களா, மக்கள் ஓட்டு போடாம வேட்பாளர்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் மக்களும், மறுபுறம் வேட்பாளர்கள் இல்லையெனில் இந்த மக்கள் இல்லை, மக்களுக்கு எல்லா சலுகைகளையும் செய்கின்றோம் ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் பாடுற பாட்டுது. நான் கூட உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருன்னு நினைச்சேன். இல்லைங்கய்யா, வாக்காளர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் மக்களாக மாறிவிட்டு செல்கின்றோம். மக்கள் வந்து எல்லாருமே குறை சொல்கிறதுலே இருக்காங்க. நம்ம தப்பு பண்ணலையா? யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு யாரும் பார்க்கலையா? எங்க தளபதி வரப்போறாருன்னு செய்தி வந்துச்சு, எங்களுக்கு அவர் நல்லவர்னு தெரிஞ்சாரு, எங்க கண்ணுக்கு இப்ப நல்லவரா தெரிகிறாரு. நடத்தை என்பது அவருடைய சுய வாழ்க்கை வேறு, நாடு என்பது வேறு. ஆதலால் தான் மக்களுக்காக சேவை செய்வது யாராக இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைய இளைஞர்கள் தேர்வு செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து விஜய் கட்சிலாம் நீங்க சொல்லிடக்கூடாது. இல்லை, நான் சொல்லவே இல்லையே. நீங்களா சொல்லிக்கிட்டு என்னைய சொல்லிடக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதற்காக அதை பற்றினதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் முன் வச்சுட்டேன். என்னோட கருத்து என்ன தெரியுங்களா? அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் அவர்களோட இடத்துல இருக்காங்க. ஐபிசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. மக்களுக்கு நல்ல திட்டங்களை யார் வகிக்கிறார்களோ, மக்களுக்கான தேவைகளை யார் வழங்குகிறார்களோ அவர்களே அதிகாரி. அக்கா சொல்லியிருந்தாங்க, எங்கள் அணி தான். அதை படிக்கிறப்பட்ட பாடு, புத்தகத்தை திருப்பி அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படித்து அந்த இடத்துல போய் உக்காரதுக்குள்ளே தேஞ்சு போயிடும் சீட்டு. மக்களாகிய நாம், அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகள் பணத்திற்காக தான் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அது தவறானது. டாக்டரு தன்னோட சேவையாக தான் அவர் பார்க்குறாரு, அவரோட சேவை தான், அவர்கிட்ட காசு கொடுக்காமலா இருக்க போகிறோம்? அது மாதிரி தான் அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகள் அவர்களுக்கான தேவைப்படுகின்ற அவர்களுடைய சம்பளம் அதை வாங்கி கொண்டு அவர்களுடைய சேவைகளை சரிவர செய்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மைங்கய்யா. சம்பளத்தை பற்றி நாங்கள் யாருமே சொல்ல இல்லை, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது சரின்னு சொன்னால் ஓகே. உங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நாங்கள் எப்படியே கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் சொல்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ரைட்டா? இக்கால இளைஞர்கள் கிம்பளத்தை சரி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. கொடுத்தனாலும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சம்பளத்தை குறை சொல்லவில்லை. அவர்கள் இன்னும் சம்பளத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், பல லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு கூட. ஆனால் அதே நேரம் கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் செய்வது மட்டுமே தவறு என்பதற்காக மட்டும்தான் சுட்டி காட்டப்படுகிறது ஒழிய அதிகாரி எல்லோரும் மோசம் சொல்லலை. நல்ல அதிகாரிகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் சகாயம் ஐஏஎஸ் வந்தார். நல்ல அதிகாரி இருக்கத்தான் செய்கிறாங்க. சகாயம் ஐஏஎஸ் நல்ல அதிகாரி. தேர்தலில் ஜெயிக்க முடியல, தேர்தலில் நிற்க கூட முடியல. அதான் சிறப்பு. இப்போ ஐயா சொன்னது உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தாலே போதும். மக்களாகிய நாமும் சரி, வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தாலே நாடு முன்னேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அடுத்ததாங்கய்யா, வாக்காளர்கள் இப்போ ஓட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொல்லுவோன்னா,
போடுங்கம்மா ஓட்டு எங்க சின்னத்தை பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு எங்க சின்னத்தை பார்த்து. தொண்டை தண்ணி போயிருங்கய்யா அந்த வாக்காளருக்கு வாக்கை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள. ஆனால் இப்போ தான் தெரியுது வாக்காளர்கள்னா யாரு, மக்கள்னா யாரு, அதிகாரிகள்னா யாரு அப்படின்னு. மக்களுக்கான தேவைகளை யார் சரிவர செய்கிறார்களோ அவர்கள்தான் அதிகாரிகள். தனக்கென்று சட்டத்தை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களுக்காக மக்களுக்கே அறப்பணியை செய்து கொண்டிருக்கும் அதிகாரிகளால் மட்டுமே இந்நாடு முன்னேற்றம் அடைகிறது என்பதை கூறி என் உரையை இத்துடன் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு யாரோட பங்கு என்று பார்க்க போனால் வாய்ப்பு தரும் வாக்காளர் என்ற தலைப்பு தான் சிறந்ததாக இருக்கும். எனக்கு தான் சொல்றாங்க பாஸ், கை தட்டுங்க. வாக்காளர் தான் சொல்றாங்க. ஐயா, நீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க, அங்கே போயிட்டு நீங்க விளக்கேற்றி வச்சிருப்பாங்க. நீங்க விளக்க வணங்குவீங்களா இல்ல தீக்குச்சியை வணங்குவீங்களா? விளக்கம் தான் வணங்குவோம். அதுக்கு தீக்குச்சியை வணங்கினா லூசு போயின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு கவிக்கோ என்று அழைக்கப்படும் சிறந்த கவிஞரான அப்துல் ரகுமான் ஒன்று சொல்லுகிறார் பாருங்க. எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள், ஒருவன் மட்டும் தீக்குச்சியை வணங்கினான். அந்த ஒருவனிடம் கேட்கும்போது அவன் சொல்லினான், எரிவதை காட்டிலும் ஏற்றியது சிறந்தது என்றான். அதுபோல ஒரு வேட்பாளர் என்ற அரசியல்வாதிகளை ஏற்றி வைப்பது இந்த வாக்காளர் என்றதை மறந்துவிடக்கூடாது ஐயா. ஹிட்லர் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். உலக போர் நடத்திய ஹிட்லர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அரசியல்னா என்ன அப்படின்னு ஹிட்லர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஐயா. அதுக்கு ஹிட்லர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? ஹிட்லர் அடுத்த நாள் எதுவுமே சொல்லாம போயிட்டு நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹிட்லர் வந்து அடுத்த நாள் வரும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு கோழியை இறுக்கி கையில பிடிச்சிட்டு வர்றார். இறுக்கி கையில பிடிச்சிட்டு வரும்போது அரசியல் பற்றி கேட்டா கோழியை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு அங்க இருக்கவங்கள நினைச்சவனை இவர் வரும்போதே என்ன பண்றாருன்னா, அந்த கோழியை உயிரோடையே அதோட இறகுகளை பிடுங்கி எறிகிறார். அங்க இருந்தவங்களாம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அது பாவம், இந்த கதறுதே, அதை விட்டுறலாமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹிட்லர் எதுவுமே சொல்லாம அந்த மொத்த கோழியின் இறகுகளை பிடுங்கி எறிகிறார். மொத்தமா அந்த கோழியோட இறகையெல்லாம் பிடுங்கி எறிஞ்சி கீழே எறிகிறார். அந்த கோழி தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடுது. அந்த கோழியை கொஞ்ச நேரம் கழிச்சு சிறிதளவு தானியத்தை நீட்டுறார். அந்த கோழி ஓடி போயிடுவோன்னு இருந்த கோழி சிறிதளவு தானியத்தை பார்த்தோன்னே இவர்கிட்ட வந்துருச்சு. அப்ப சொல்றார் ஒரு பதில, 4.5 ஆண்டுகளாக இவர்களிடம் இருக்கும் எல்லாத்தையும் புடுங்கினாலும் ஆனால் சிறிதளவு இலவசை கொடுத்தால் நமக்கே திரும்பவும் ஓட்டை போட்டு விடுவாரு. இதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னார். ஹிட்லர் சொன்னாரான்னு தெரியல, உண்மையிலே சிறப்பா இருக்கு. நம்ம ஊர் அரசியலை அப்படியே ஹிட்லர் அப்பயே சொல்லியிருக்கான் பாருங்க, சிறப்பு. ஐயா, வாக்காளர்கள் விழித்து கொண்டால் அதிகாரிகள் அறிவார்கள் எல்லாம் அறிந்து கொண்டால் அரசியல்வாதிகள் திருந்தி விடுவார்கள் என்று கூறி உரையை தொடங்குகிறேன். வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்தது. ஐயா, 5000 ரூபாய் காசுக்கு அடகு வச்சுட்டு ஓட்டை போட்டுட்டு போயிடுவாங்க இந்த வாக்காளர். 5 ஆண்டுகள் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க அந்த வேட்பாளர். ஆனா 40 ஆண்டு காலம் தான் இருக்கிற பணியிலே இருந்து எல்லா மக்களுக்கும் தொண்டு மட்டுமே செய்வேன்னு செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த பகுதியோட அதிகாரிகள் ஐயா. அவர்களால தான் அந்த நாடு முன்னேறும். ஐயா, இன்னைக்கு நாள் வாக்கு கேட்டு வர்றவங்க வாழை இலைக்கு ஓட்டு கேட்டு வர்றாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சட்டசபைக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, நாங்கள் ஓட்டு கேட்டது வாழை இலைக்கு, இப்போ நான் மாறிவிட்டேன் நிலா சின்னத்துக்குன்னு அங்கே சட்டமன்றம் போனோன்னா மாறிடுறாங்க. இன்னைக்கு இருக்க வேட்பாளர்கள்லாம் நேற்று ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு கட்சின்னு இருக்கையில் அவங்க எங்கேயா நம்மளுக்கு வந்து தருவாங்க நல்ல ஆட்சி? நான் கேட்கறதெல்லாம் இதுதான் ஐயா. இப்போ இருக்க அரசியல் பேசுறீங்களோ ஐயா? இன்னைக்கு நாடு முன்னேறுவதற்காக தானே இந்த தலைப்பை நம்ம எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கு ஐயா. ஆளப்போறான் தமிழன்னு நம்ம எல்லாரும் ஒரு நாள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆழ்வான் தமிழ்நாட்டை தமிழ்ங்கிறத கண்டிப்பா ஒரு நாள் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா ஒரு கல்வி. அந்த கல்வி இருக்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்வி அதிகாரியால தான் இந்த நாட்டோட தூண்கள் எல்லாருமே வளர்ந்து வர முடியும். இந்த நாட்டோட தூண்கள் இருக்கும் இடம் எது? பள்ளிக்கூடம். அங்கே போய் ஒரு அரசியல்வாதியாலேயோ அல்லது ஒரு சாதாரண வாக்காளராலேயோ ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த நாட்டோட எதிர்காலம் யாரோட பங்களிப்பில் வளரும் அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல அதிகாரியால தான் வளரும் அப்படின்னு சொல்லுகிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய். ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும். பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வருவாய். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார். மக்கள் தர்பார் அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.